சர்மிளா டாகூர் என்ற நடிகை இருந்தார். பட்டோடி நவாப் என்று கிரிக்கெட்டின் முன்னாள் கிரிக்கெட் தலைவராக இருந்தவர். அவருடைய மகன் சொய்ஃப் அலி கான் என்று ஒரு நடிகர் இருக்கிறார். அவர் பேரில் 13,000 கோடிக்கு சொத்து இருந்தது. அதை மீட்பதற்காக அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடினால் 4-5 மாதங்களுக்கு முன்னால் அது வக்ஃப் சொத்து உங்களுக்கு தர முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதை போல ஹைதராபாத்தில் ஓவைசி 6,000 கோடிக்கு வக்ஃப் சொத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் கைவசம். அவர் தான் இன்னைக்கு பெரிய அளவில் குரல் கொடுக்கிறாரு. பாராளுமன்றத்தில் என்னை சுற்றுங்கிறாரு. இஸ்லாமிய மக்களை உசுப்பேத்தி விடுறாரு. எப்படி உசுப்பேத்தி விடுறாருன்னா, உங்களுடைய பள்ளிவாசலை பறிச்சிருவாங்க, உங்கள் அடக்கஸ்தலத்தை பறிச்சிருவாங்க, உங்கள் தர்காக்களை பறிச்சிருவாங்க, நீங்கள் வணக்க வழிபாடுகளுக்கு போக முடியாது, என்னை இங்கேயே சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவைசி பாராளுமன்றத்தில் பேசுகிறார். பாராளுமன்றத்தில் யாராவது துப்பாக்கியை கொண்டு போய் அவரை சுட முடியுமா? அப்போ இது என்ன? ஏழை எளிய மக்களுடைய சொத்தை சாப்பிட்றவங்க பூராமே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க.